இந்த புக்கு படித்ததுக்கு அப்புறம் தான் டிரெக்டர் மாரி செல்வராஜ் அவர்கள் அவங்களோட பொண்ணுக்கு நாஸ்தென்கான்னு பேர் வச்சாங்க. இந்த புக் படித்ததுக்கு அப்புறம் தான் இயற்கைன்ற படம் தமிழ் சினிமாவுக்கு வந்தது. அப்படி என்ன புக்கு பார்க்கலாமா? வெண்ணிற இரவுகள், ஃபியோதர் தஸ்தயேவ்ஸ்கி அவர்களோடது. இந்த புக்கு என்கிட்ட என்ன பேச்சு அப்படிங்கிறதான் புத்தகம் பேச தெரியல இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு லாங் புக் ரிவ்யூ. உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த புக்கில் மொத்தமே 4 கேரக்டர் தான். ஹீரோ, ஹீரோயின், ஹீரோயினோட பாட்டி, அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். ஸோ இவங்களில் வந்து ஹீரோயின் வந்து நாஸ்தென்கா. அவங்களோட பேர் தான் வந்து மாரி செல்வராஜ் அவங்க பொண்ணுக்கு வச்சுருப்பாங்க. பட் ஹீரோவோட பேரை வந்து நானும் 2 வாட்டிலாம் படித்து பார்க்குறேன். ஏன்னா அவரை பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக பேசியிருப்பார். அவரோட கேரக்டர் என்ன, அவருக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் பிடிக்கும் பிடிக்காதுன்னு நிறைய விஷயங்களை பேசியிருப்பாங்க. அவர் ஒரு கம்ப்ளீட் இன்ட்ரோவர்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளாகவே அவரை நம்ம சொல்லலாம். இன்ட்ரோவர்ட்னா யார் அப்படின்னா இந்த வெண்ணிற இரவுகளில் வர்ற ஹீரோ தான் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரோட பேரே இங்கே இருக்காது. அது நாஸ்தென்கான்ற பேர், ஹீரோயினோட பேரை வந்து சொல்லும் போதெல்லாம் அந்த பேரை அவர் அவ்வளோ ரொம்ப சந்தோஷப்பட்டு பூரிச்சு போய் அத்தனை வாட்டி சொல்லி சொல்லி பார்ப்பார். அந்த பேர் எந்த அளவுக்கு என்னோடய வாழ்க்கையில் முக்கியம் தெரியுமா அப்படின்னு அவ்வளோ பேசுவார். ஆனால் இவரோட பேரே இதில் இருக்காது. இந்த கதையோட ஹீரோ வந்து எப்படிப்பட்டவார்னா, கற்பனை உலகத்திலே வாழ்கிறவர். நிஜ உலகம் வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஒரு சலிப்பு கொடுக்குற மாதிரியான ஒரு உலகமாக இருக்கும். ஸோ தன்னோட கற்பனை உலகத்திலே அதிகமாக வாழ்கிறவர். யார்கிட்டையுமே வாயை திறந்து பேசுகிறதுக்கு ரொம்ப தயக்கம் இருக்கிறவர். மனசுக்குள்ளேயே நிறைய பேசிக்கிறது, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளேயே வாழ்கிறது, அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். ஹீரோ ரஷ்யாவில் பீட்டர்ஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல வாழ்ந்துட்டுருக்காரு. என்னன்னா அங்கே யார்கிட்டையுமே அவர் பேசவே மாட்டார். அங்கே இருக்கிற வீடுகள் கூட தங்கிட்ட பேசுகிறதா அவர் கற்பனை பண்ணிக்குவார். ஒவ்வொரு வீடும் அவர்கிட்ட எப்படி பேசும், எனக்கு வந்து அடுத்த மாதம் வெள்ளையடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் அதில் சொல்லியிருப்பாங்க. எந்த அளவுக்கு இவர் வந்து ஒரு கற்பனை உலகத்திலே வாழக்கூடியவர், தனக்குள்ளேயே பேசிக்கக்கூடியவர் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக சில விஷயங்கள் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னொன்று, யார்கிட்டையுமே பேசக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா கூட அதை வந்து அவர் எப்படிலாம் அவாய்ட் பண்ணுவார். ஒரு ஆற்றங்கரையில் தினமும் ஒரு முதியவரை வந்து அவர் சந்திப்பார். அதே நேரத்தில் டெய்லியுமே 2 பேரும் சந்திச்சுக்குவாங்க, ஆனால் பேசிக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக 2 நாள் நான் மீட் பண்ணல அப்படின்னா அவர் என்னை கண்டிப்பாக மிஸ் பண்ணுவார் அப்படின்னு இவர் நினைப்பார். அதே மாதிரி 2 நாள் கழித்து போகும்போது 3ஆவது நாள் வந்து கிட்டத்தட்ட ஒரு வணக்கம் சொல்கிற அளவுக்கு வாய் திறந்து பேசுகிற அளவுக்கு போயிட்டோம். ஆனால் அந்த இடத்துல நல்ல வேலையாக பேசலை, 2 பேரும் அந்த ஐ கான்டாக்டோட போயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வாய் திறந்து பேசியிருந்தால் அது அதோட முடிஞ்சிருக்கும். பட் அந்த ஒரு உணர்வு வந்து இந்த கண் பார்வை மூலமாகவே நாங்கள் மனசுக்குள்ளேயே அந்த உணர்வு இருக்கட்டும், அந்த உணர்வை வாய் திறந்து பேசி அதை வந்து ஸ்பாயில் பண்ண வேண்டாம்ன்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு ஒரு இன்ட்ரோவர்ட் தான் நம்ம ஹீரோ. ஒரு நாள் ரொம்ப சோகமாக இருக்கார். ஏன்னா அந்த பீட்டர்ஸ்பர்க்கில் இருக்கிறவங்க எல்லாருமே கிராமங்களை நோக்கி போயிட்டுருக்காங்க. கோடையை கழிக்கிறதுக்கு எல்லாருமே கிராமப்புறம் நோக்கி போகிறது அந்த நகரத்தோட வழக்கம். இவருக்கு வந்து தன்னை யாருமே கூப்பிடலையே, ஏன் இப்படி வந்து யாருக்குமே தெரியாத ஒரு நபராக நம்ம இருந்துட்டோம், நமக்கு இந்த நகரத்தில் இருக்கிற எல்லாரையுமே தெரிஞ்சிருக்கு, எல்லா வீடும் தெரிஞ்சிருக்கு, ஆனால் நம்மளை யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு, வான்னு கூப்பிடுறதுக்கு யாருமே இல்லையே, நான் போக ரெடியாக தான் இருக்கேன் ஆனால் என்னை கூப்பிட யாருமே இல்லையே அப்படின்னு ரொம்ப சோகமாக இருக்கார். ரொம்ப தூரம் இப்படி யோசிச்சுட்டு நடந்து போயிடுறாரு. அப்போது ஒரு ஆற்றங்கரை கிட்ட ஒரு பொண்ணு வந்து தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. பக்கத்தில் போய் பேசலாமான்னு யோசிக்கிறாரு. அம்மா அம்மே அப்படின்னு கூப்பிடலான்னு யோசிக்கிறாரு. ஆனால் அது வந்து அவருக்கு இல்லை, நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே அந்த பொண்ணு இவர் திரும்பி பார்த்துருது. திரும்பி பார்த்துட்டு அச்சோ இப்படி ஒருத்தர் வந்து ஒரு ராத்திரி நேரத்தில் ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட இப்படி நிற்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திரும்பி நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு அழுதுகே நடந்து போகிறத பார்த்துட்டு இவரும் வந்து பின்னாடியே போகிறாரு. அதுக்கேற்ற மாதிரி அந்த பொண்ணு ஆப்போசிட்டில் போகும்போது அப்போ அவங்களுக்கு ஒரு முகம் தெரியாத நபர்கிட்ட இருந்து ஒரு சின்ன பிரச்சனை வருது. அதுலேருந்து காப்பாற்றுறதுக்காக நம்ம ஹீரோ வந்து இவங்க கூட போகிறாரு. இந்த ராத்திரி நேரத்தில் நமக்கு துணையாக இவர் வந்திருக்காரு அப்படின்ற ஒரு நல்ல அறிமுகத்தோடு 2 பேருமே அறிமுகமாகறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து முதல் இரவு. இது மாதிரி ஒரு 4 நைட் தான் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்குவாங்க. அந்த 4 நைட்டு என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த புக்கில் இருக்கிற கதை. ஸோ இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் பேச ஆரம்பிக்கும்போது இவருக்கு வந்து ரொம்ப ஷாக்காகவே இருக்கும். ஒரு பொண்ணுக்கிட்ட ஃபஸ்ட்டு அவர் பேசுவார். இது வரைக்கும் நிஜமான ஒரு பொண்ணுக்கிட்ட அவர் பேசுனதே இல்லை. அவரோட கனவுலகத்தில்
பேசியிருக்காரு. ஆனால் நிஜமான ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து அவர் பேசினதே இல்லை அப்படிங்கிறது. ஸோ ஒரு பொண்ணு நம்மக்கிட்ட பேசுது அப்படிங்கிறதே அவருக்கு வந்து ரொம்ப ஒரு ஷாக்காகவே இருக்குது. இந்த விஷயத்த அந்த ஹீரோயின் கிட்ட நாஸ்தன்கா கிட்ட சொல்லும்போது அவங்களும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. நிஜமா நீங்கள் இது வரைக்கும் ஒரு பொண்ணுக்கிட்ட கூட பேசினதே இல்லையா அப்படின்னு அவங்களும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. 2 பேருமே அறிமுகப்படுத்திக்கும் போது பேர் சொல்லி அறிமுகப்படுத்திக்கல, அவங்களோட குணாதிசயங்களை பற்றி தான் பேசிக்கிறாங்க. 2 பேருமே எப்படிப்பட்டவங்க, எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சிம்பிளாக ஒரு அறிமுகம் பண்ணிக்கிறாங்க. ஏன் அழுதுட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு ஹீரோ வந்து கேட்கும்போது, இது எல்லாமே நான் வந்து நாளைக்கு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும்னு கேட்குறாங்க. என்ன சத்தியம் அப்படின்னா, நீங்கள் வந்து என்னை லவ் பண்ணக்கூடாது, என்னை காதலிக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. இவரும் சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. நாளைக்கு இதே நேரத்தில் இதே இடத்துல சந்திக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் நாளைக்கு வரைக்கும் நான் எப்படி இதுக்காக காத்திருப்பேன், எனக்கு எவ்வளோ இது ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் ஹீரோ வந்து சொல்கிறாரு. ஒன்றும் ஆக மாட்டீங்க, நாளைக்கு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்த நாள் இரவு, 2வது இரவு வந்து அவங்க சந்திக்கிறாங்க. பார்த்தீங்களா உங்களுக்கு ஒன்றும் ஆகலை, நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாஸ்தன்கா வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. இங்கே 2 மணி நேரமாக நான் காத்துக்கிட்டு இருக்கேன், இந்த 2 மணி நேரம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு அவர் அந்த டேவை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சரி உங்களோட கதையை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நாஸ்தன்கா கேட்குறாங்க ஹீரோ கிட்ட. கதையா, எனக்கு அப்படிலாம் ஒரு கதையும் இல்லையே அப்படிங்கிறாங்க. அது எப்படி கதையெல்லாம் இல்லாமல் இருக்கும், உங்களோட ரகசியங்களை பற்றி சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள்லாம் கேட்குறாங்க. ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிப்பார், நான் வந்து ரொம்ப தனியான ஒரு ஆள், யாருக்கிட்டையும் நான் பேச மாட்டேன் அப்படிலாம் சொல்கிறாரு. யார்கிட்டையுமே பேச மாட்டீங்களா, அப்போ யாரையுமே நீங்கள் பார்க்கவே மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை நான் எல்லாரையும் நான் பார்ப்பேன், ஆனால் நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்களும் என்ன மாதிரியான ஒரு ஆள் தானா அப்படின்னு கேட்பாங்க. உங்களை மாதிரியான ஆள்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயினோட பாட்டி வந்து தன்னோட உடையும் ஹீரோயினோட உடையும் சேர்த்து ஊக்கு போட்டு வச்சு உட்கார வச்சுருப்பாங்க ஹீரோயினை. இது ஒரு 2 வருஷமாக இந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நல்ல வேளை எனக்கு அப்படிப்பட்ட பாட்டிலாம் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பாட்டி இல்லை அப்படின்னா யாரும் உங்களை கண்ட்ரோல் பண்ணலன்னா நீங்கள் ஏன் அப்போ வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க, நீங்கள் யாருக்கிட்டே பேச மாட்டீங்கன்னு கேட்க. அப்போ தான் இவரோட அந்த கனவு உலகத்தை பற்றி அவர் பேசுகிறார். நான் எப்படிலாம் கனவு காண்பேன் அப்படிங்கிறத பற்றிலாம் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட பேரே சொல்லலையே, உங்களோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. நாஸ்தேன்கான்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. நாஸ்தேன்காவா, அவ்வளோதானா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன இதுக்கு மேலே என்ன வேணும், என்ன நீங்கள் இவ்வளோ பேராசக்காரராக இருக்கீங்க போலே அப்படின்னு கேட்பாங்க. இல்லை இது போதும், இது போதும், இந்த பேர் எனக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா, நீங்கள் எனக்கு என்னோடய வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் தெரியுமான்னு நாஸ்தன்கான்ற அந்த பேரை கேட்டதுமே இவர் வந்து அப்படியே ரொம்ப பூரிச்சு போய் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஏன்னா இவர் வாழ்க்கையில் நிஜமான பெண்கிட்ட பேசின ஒரு முதல் பெண் இவங்க தான். ஸோ அந்த பெண் வந்து தன் மேலே இவ்வளோ நம்பிக்கையாக வச்சு தன்னை ஒரு ஆளாக மதித்து ஒரு நண்பன் மாதிரி நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் யார்கிட்டையுமே இந்த அளவுக்கு பேசாத ஒரு நபருக்கு இந்த பெண் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நீயும் என்னோடய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு ஆள் தான் அப்படிங்கிற அந்த ஃபீல் கொடுக்குறாங்கல்ல, அது வந்து அவருக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு உணர்வாக இருக்குது. இவங்க அவ்வளோ ஒரு பெரிய ஆளாக அவருக்கு வந்து இதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையில் எத்தனை பேர் வந்தாலும் இந்த பொண்ணு ஏன் ஸ்பெஷல் அப்படிங்கிறதுக்கு இந்த மூமெண்ட்டை படித்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இவர் கனவு காண்றதை பற்றி, கற்பனை உலகத்தில் வாழ்கிறத பற்றிலாம் பேசும்போது நானும் கற்பனைலாம் பண்ணியிருக்கேன், ஒரு அரசனை வந்து திருமணம் செஞ்சுக்கிற மாதிரி கற்பனைலாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு ஹீரோயினும் சொல்லுவாங்க. பட் இவர் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த கற்பனை உலகத்தை வந்து விரும்புகிறவர், ஒரு வீட்டுக்கு வந்து திடீர்னு ஒரு நண்பர் வந்து சொல்லாமல் வந்துட்டார் அப்படின்னா அது எந்த அளவுக்கு இவரை டிஸ்டர்ப் பண்ணும், இவன் ஏன் இப்படி இப்போ வந்தான், இவர்கிட்ட நான் இப்போ எப்படி பேசணும், என்ன பேசணும், அந்த மாதிரி ஒரு ஆக்வர்டான சுச்சுவேஷன் தான் ஒரு புதுசாக ஒரு நபர் இல்லை தெரிஞ்ச நபரே திடீர்னு வீட்டுக்குள்ளே வரும்போது எப்படி இவருக்கு இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் ரொம்ப பேசுவேன். இவருக்கு வாழ்க்கையில் இவருக்கு யாருமே கூட இல்லை. இவரோட கதையை கேட்க 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 நாஸ்தன்காக்கு இவர் மேலே ஒரு 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 மாதிரி அவங்க அழுக ஆரம்பிச்சாங்க, ரொம்ப கண் கலங்க ஆரம்பிச்சாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க, எல்லாத்தையுமே கற்பனையிலே வாழ்ந்துட்டுருக்கீங்களே, நிஜ உலகத்தில் உங்களுக்கு கூட வாழ்கிறதுக்கு ஒருத்தர் கூடவா இல்லை அப்படின்னு ரொம்ப இவங்க வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவரும் அதுக்கு என்னோடய வாழ்நாளே இந்த ஒரு மாலை பொழுது தான் நான் நிஜமாகவே வாழ்ந்த ஒரு மாலை பொழுது அப்படின்னு சொல்லும்போது நிஜமாகவே நாஸ்தன்கா வந்து ரொம்ப இவர் மேலே வந்து ஒரு ஒரு அன்பு அவங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்குது. இதுக்கு மேலே உங்கள் லைஃப்பில் இனிமேல் யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க, நம்ம எப்போவுமே கடைசி வரைக்கும் பிரியாமல் நம்ம இருப்போம், நான் உங்களோட எப்போவுமே உங்களோட வாழ்க்கையில் இருப்பேன் அப்படின்னு அவங்களோட கைகளை பிடிச்சு நாஸ்தன்கா சொல்கிறாங்க. கண்டிப்பாக இவர்கிட்ட நம்மளோட கதையை ஷேர் பண்ணலாம் அப்படின்ற முடிவு எடுத்து
நாஸ்தென்கா வந்து இப்போது நானும் உங்ககிட்ட என்னோட கதையை சொல்கிறேன் அப்படின்னு அவரோட கையை பிடிச்சி தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நாஸ்தென்காவோட அம்மா அப்பா சின்ன வயசுலேயே இறந்துடுறாங்க. அதனால் இவங்க பாட்டி கூட தான் வளர்கிறாங்க. 15 வயசு வரைக்கும் பாட்டி வந்து இவங்களுக்காக ஒரு டீச்சரை வந்து வச்சு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. 15 வயசில் படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமா சின்னதாக ஏதோ ஒரு சுட்டித்தனம் பண்ணி பாட்டிக்கிட்ட நாஸ்தென்கா மாட்டிக்கிறாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா பாட்டி தன்னோட ட்ரெஸ்ஸோட நாஸ்தாங்கோட ட்ரெஸ்ஸை வந்து ஊக்கு போட்டு வச்சு தான் உட்கார வைக்கிறாங்க. தான் பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிறாங்க. ஏன்னா பாட்டிக்கு கண்ணு தெரியாது. இப்படி ஊக்கு போட்டு உட்கார வச்சுக்கிறதுனால இவங்களால வேறு எங்கேயுமே போக முடியாது. பாட்டி பக்கத்துலேயே உட்காந்து அவங்களுக்கு புக்கு படித்து காட்டுறது, வேறு ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் செய்கிறதுன்னு பண்ணிகிட்ருக்காங்க. நாஸ்தன்கா இப்போ தான் ரொம்ப சூப்பராக ஒரு பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்க ஃபியோக்லா கிட்ட வந்து எனக்கு பதிலாக நீ கொஞ்ச நேரம் பாட்டி பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்லி அவங்களோட ட்ரெஸ்ஸில் ஊக்கு போட்டு வச்சுட்டு இவங்க பக்கத்தில் இருக்க தன்னோட ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அந்த டைமில் பாட்டி வந்து ஏதோ வந்து கேட்குறாங்க. ஃபியோக்லாக்கு காது கேட்காது, பாட்டிக்கு கண்ணு தெரியாது. ஆனால் ஏதோ பாட்டி சொல்கிறாங்கன்னு மட்டும் தெரியுது ஃபியோக்லாக்கு. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ என்ன செஞ்சு இது தப்பிக்கிறதுன்னு தெரில. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஊக்கை கழட்டிட்டு ஓடி போயிடுறாங்க. ஸோ அந்த டைமில் மறுபடியும் அவங்க பாட்டிக்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அதுலேருந்து பாட்டிக்கிட்டேருந்து அவங்கள ஒரு அடி கூட நகர்ந்து போகவே முடியாத அளவுக்கு பாட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதுக்கப்புறம் ஆகிடுறாங்க. நாஸ்தான்காவோட வீட்டு மாடியில் ஒரு சின்ன ரூம் இருக்குது. அதை வந்து எப்பவுமே அவங்க வாடகைக்கு விட்டுருப்பாங்க. அந்த டைமில் புதுசாக ஒருத்தர் வந்து குடி வராரு. அவர் புதுசாக வந்திருக்கவர் எப்படி இருக்காங்க, பார்க்க எப்படி இருக்கார், வயசு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாட்டி வந்து நாஸ்தான்கா கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. இவங்களும் நல்லா இருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. பாட்டிக்கு வந்து ரொம்ப இப்போ பதற்றம் ஜாஸ்தியாகிடுது. கீழே ஒரு வயசு பொண்ணு வச்சுருக்கோம், மேலே ஒரு வயசு பையன் வந்து குடி வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது ரொம்ப பதற்றமாக இருக்கும். ஏதாவது ஒன்று சொல்லி மயக்க பார்ப்பாங்க ஒன்று அப்படின்லாம் ரொம்ப அட்வைஸ் பண்ணுறாங்க. நான் பாட்டுக்கு செவனேன்னு இருக்கேன், ஆனால் இந்த பாட்டி தேவையில்லாத இனத்தெல்லாம் அதுங்களே கொண்டு வந்து என் மண்டையில் வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நாஸ்தான்காவும் ஃபீல் பண்ணிருப்பாங்க. அப்போ ஒரு நாள் வந்து இந்த புதுசாக கொடி வந்தவர் வந்து பாட்டிக்கிட்ட பேச வராரு. பாட்டி எப்போவுமே யார் பேசினாலும் நல்லா அரட்டை அடிக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ 2 பேரும் நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது நாஸ்தான்கா கிட்ட வந்து உள்ளே போயிட்டு ஏதோ எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அதை எடுத்துகிட்டு வர சொன்னதும் இவங்களும் துள்ளி குதிச்சுட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, எந்திரிச்சு போக ட்ரை பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு அப்போது ஸ்ட்ரைக் ஆகலை, தன்னோட ட்ரெஸ்ஸு வந்து ஊக்கு போட்டு பாட்டியோட ட்ரெஸ்ஸோட குத்திருக்கு அப்படிங்கிறத அவங்க யோசிக்காமல் எழுந்து போக ட்ரை பண்ணும்போது தெரிஞ்சிருது. எந்திரிச்சு போகும்போது இந்த ட்ரெஸ் இழுக்கிறதுல தெரிஞ்சிருது. புதுசாக வந்த நபருக்கு நம்மளோட நிலமை தெரிஞ்சிருச்சு, நம்ம இப்படி ஊக்கு போட்டு உட்கார வச்சிருக்கு பாட்டி அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சே அப்படிங்கிறதுல அவங்க முகம்லாம் செவந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. பாட்டி கேட்குறாங்க, ஏன் அழுகுற, என்ன ஆச்சு எல்லாம் கேட்குறாங்க. இன்னும் அவங்க தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இவருக்கு புரிஞ்சிருது. ஸோ இவர் வந்து ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ ஒரு நாள் வந்து ஃபியோக்லா அந்த வீட்டு வேலை செய்கிற பொண்ணுக்கிட்ட வந்து இவர் வந்து அப்படியே ஒரு நியூஸ் அனுப்புகிறாரு. என்கிட்ட நிறையா ஃப்ரெஞ்சு புக்கெலாம் இருக்குது, அவங்க படிக்கிறாங்களா கேளுங்க அப்படின்லாம் வந்து கேட்டு சொல்கிறாங்க. பாட்டி வந்து என்ன புக்கு கொடுக்குறாங்க, இது என்ன நாவல், யாரோட நாவல் இது, இதில் ஏதாச்சும் காதல் கதையெல்லாம் இருக்கா அப்படின்னு ரொம்ப அவங்களாம் வந்து விசாரிக்கிறாங்க. இவங்களும் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, எல்லாமே வால்டர் ஸ்காட்டோட நாவல்கள்னு சொல்கிறாங்க. ஸ்காட் நாவல்கள், அதுக்குள்ளே ஏதாவது லவ் லெட்டர் இது வச்சுருப்பான், நல்லா செக் பண்ணு, புக் எல்லாத்தையும் நல்லா எடுத்து பாரு, உள்ள ஏதாவது லெட்டர் இருக்கா அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டின்னு சொன்னாலும் எதுக்கும் நீ வந்து கவனமாயிரு, எல்லாம் இப்படித்தான் வயசு பொண்ணுங்களை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கே பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு பாட்டி நிறையா அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நாஸ்தான்கா அவர் கொடுக்குற எல்லா புத்தகங்களும் படிக்கிறாங்க. அதை படிக்க படிக்க அவங்க எப்படி ஆயிடுறாங்கன்னா, புக்கே இல்லாத ஒரு ஆளாக இனிமேல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து புக்கு படிக்கிறது மேலே ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு ஆளாக மாறிடுறாங்க. ஒரு நாள் மாடி படிக்கட்டில் இவரை மறுபடியும் பார்க்குற ஒரு சான்ஸ் கிடைக்குது. அப்போ வந்து அவர் கேட்குறாரு, கொடுத்த புக்கெல்லாம் படிச்சிங்களா, பிடிச்சிருக்கான்லாம் கேட்குறாரு. அவங்களும் எனக்கு என்ன புக்கு பிடிச்சிருக்கு, இதெல்லாம் பிடிச்சிருக்குன்றதெல்லாம் அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வாரம் கழித்து மறுபடியும் மாடி படிக்கட்டில் மறுபடியும் சந்திச்சுக்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கீங்க, ஏன் பாட்டி வந்து இப்படி உட்கார வச்சுருக்காங்க, நீங்கள் இப்படி உட்காந்துட்டே இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கலையா அப்படின்லாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் என் கூட நாடகம் பார்க்க வரீங்களான்னு கேட்குறாங்க. அவங்க வந்து இல்லை பாட்டிலாம் விட மாட்டாங்க அப்படின்னதும், பாட்டிக்கிட்ட சொல்லாமல் வாங்கினதும் இல்லை அப்படிலாம் நான் வர முடியாதுன்னு அவங்க சொல்லிடுறாங்க. இவர் நாஸ்தான்கா வரலன்னு சொன்னது இவர் டேரெக்டாக பாட்டிக்கிட்டே போயிட்டு இது மாதிரி ஒரு நாடகம் நடக்குது, டிக்கெட்டை எடுத்திருக்கேன், அது வந்து செவில் நகர முடியோ பணியாளன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பேரை கேட்டதும் பாட்டிக்கு ரொம்ப குஷி ஆகிடுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குமே, சின்ன வயசில் நான் கூட நிறையா நானும் இதெல்லாம் பண்ணி பார்த்துருக்கேன், நாடகம் நடித்து பார்த்துருக்கேன் எல்லாம் சொல்கிறாங்க. சரி கண்டிப்பாக போகலாம், கட்டாயமாக போகலான்னு சொல்லிட்டு 3 பேருமே அந்த நாடகத்துக்கு போகிறாங்க.
அந்த நாடகம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் நாஸ்தன்காவுக்கு வந்து என் மேலே இவர் எவ்வளோ அன்பாக இருக்காரு அப்படிங்கிறத மாதிரி ரொம்ப அவர் மேலே ஒரு ஃபீல் இவங்களுக்கு வருது. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அவங்களுக்கு நைட் ஃபுல்லாக காய்ச்சலே வந்த மாதிரி ரொம்ப அவங்களோட ஹார்ட்லாம் படப்படன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலில் இருக்காங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பாக அடிக்கடி இவர் வந்து நம்மக்கிட்ட பேசுவார் அப்படின்னு ஏதோ நினச்சி கற்பனையில் இருக்காங்க. ஆனால் அடுத்த நாள்லேருந்து அவர் வந்து இங்கே வரதே ரொம்ப கம்மியாயிடுச்சு, இவங்ககிட்ட பேசுகிறதும் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்படி ஒரு வேளை எதேச்சியாக பார்த்துக்கிட்டா கூட ரொம்ப சோகமாகவே தலையை குனிஞ்சிட்டு போகிற மாதிரி பண்ணுறாரு. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, அப்போ இவருக்கு என் மேலே வேறு எந்த அன்பும் கிடையாது, என் மேலே இவருக்கு ஒரு பரிதாபம் தான் இருந்திருக்கு, இந்த பொண்ணு இப்படி பாட்டி வந்து கொடுமைப்படுத்துகிறாங்கன்ற மாதிரி யோசிச்சிருப்பார் போல், பாட்டி வந்து இப்படி கூடயே உட்கார வச்சுட்டே இருக்காங்களே, அதனால் ஏதோ பரிதாபப்பட்டு நம்மளை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகலான்னு ஒன்று பண்ணியிருக்காரு, அவ்வளோதானா அப்படின்னு அவங்க ரொம்ப அதை நினச்சி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் அவரே பாட்டிக்கிட்ட வந்து பேசுகிறாரு, தன்னோட இங்கே இருந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் மாஸ்கோவுக்கே திரும்பி போக போகிறேன், மறுபடியும் 1 வருஷம் கழித்து தான் வருவேன், நான் அதெல்லாம் வீட்டை காலி பண்ணுறேன்ற மாதிரி பேசுகிறார். அதை கேட்டதும் நாஸ்தேன்கா மூச்சே நின்று போனவங்க மாதிரி ஆகிட்டாங்க. ஒன்றுமே அவங்களுக்கு புரியல. ஸோ நைட்டெல்லாம் யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு அவரோடையே போகிறதுக்காக இவங்களும் தயாராகிறாங்க. இதுக்கு மேலே என்னால் இங்கே வாழவே முடியாது, அவர் இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுன்னு யோசிக்கிறாங்க. ஸோ யோசிச்சுட்டு தன்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு அவர்கிட்ட வந்து போகிறதுக்காக நைட்டு வெயிட் பண்ணுறாங்க. நைட் ஆனதும் பாட்டிலாம் தூங்கினதுக்கப்புறமா மாடிக்கு போய் அவரை பார்க்குறதா பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்க பண்ணுறாங்க. கிளம்பிட்டாங்க, வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்க. ஆனால் மேலே மாடிக்கு போகணும். கீழே இருந்து மாடிக்கு போகிறதுக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கிட்டாங்க. டக்குன்னு இப்படி மாடி ஏறி போயிடலாம். ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ தயக்கம், ஒரு பதற்றம், ஒரு பயம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கீழேருந்து அவ்வளோ யோசித்து மேலே போகிறதுக்கு 1 மணி நேரம் அவங்களுக்கு ஆச்சு அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. ரொம்ப அதை இமேஜின் பண்ணி பார்க்கும்போதே ஒரு பொண்ணுக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல், இவர் நமக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்குறாரு, இவரால் நமக்கு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியும்னு அந்த ஒரு 10 பருவத்தில் எடுக்கிற அந்த ஒரு முடிவு, அது வந்து கரெக்டாக இருக்குமா இல்லையான்னு தெரியலேன்னு அவங்களுக்கு யோசித்து கீழே இருந்து அவங்க மேலே போகிற வரைக்கும் எவ்வளோ பாடுபட்டிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இமேஜின் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அப்படி அவங்க போகும்போது அவர் வந்து இந்த பொண்ணை வந்து பேய்ன்னு நினச்சிருப்பார். டக்குன்னு கதவை திறந்து இவங்க போகும்போது பேய்ன்னு நினச்சிருப்பார். அதுக்கப்புறம் வந்து இவங்களை பார்த்ததும் ஷாக் ஆகி அப்படியே பேச ஆரம்பிக்கிறேன், நான் உங்களோடய வந்துடுறேன் அப்படின்னா பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்வார், நாஸ்தன்கா அன்பே ஆருயிரே, நான் இப்போ அந்த நிலைமையிலலாம் இல்லை, எனக்கு இன்னும் அந்த திருமணம் செஞ்சுக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு நான் வரல, ஒருவேளை 1 வருஷம் கழித்து அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா நான் அதுக்குள்ளே எல்லாத்தையும் நான் தயார்படுத்திடுறேன், அப்படி நடக்குது அப்படின்னா நான் முதல்ல உங்ககிட்ட தான் நான் வருவேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி அங்கேருந்து அவர் வந்து கிளம்புறாரு. அதே மாதிரி 1 வருஷம் முடிஞ்சிருச்சு, அவரும் இங்கே வந்திருக்காரு. ஆனால் அப்படின்னு அவங்க வந்து இழுக்கிறாங்க. இப்போ தான் வந்து ஹீரோ வந்து, ஆனால் என்ன இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோ யார்? நம்மளோட ஹீரோ. ஸோ அவர் வந்து என்னாச்சுன்னு கேட்கும்போது, இல்லை அவர் வந்து 3 நாள் ஆச்சு, 1 வருஷமாக நான் இங்கே அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் முழுசாக 3 நாள் ஆகியும் அவர் இன்னும் வந்து என்னை பார்க்கல அப்படின்றாங்க. அவர் வந்திருக்காருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இவரும் வந்து, நீங்கள் அழுகாதீங்க ப்ளீஸ், ஏன் இப்படி அழுகிறீங்க அப்படின்னு தேம்பி நாஸ்தங்காவும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. அவர் வந்திருக்க மாட்டார், வந்திருந்தாலும் உங்களை கண்டிப்பாக வந்து பார்ப்பாரு அப்படின்னு இவரும் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் அவங்க வந்துட்டாருன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அவர் புறப்பட்டு போகிறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு நாங்கள் இதே இடத்துல இங்கே வந்து 2 பேரும் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்க. நாஸ்தங்கா ஹீரோ கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க. இவருக்கு எப்படி இவங்களை கன்சோல் பண்ணுறதுனே தெரியாது. அதனால சரி நீங்கள் அழுகாதீங்க, நான் போய் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க வந்து, நீங்கள் போய் பேசலாமா, எனக்காக நீங்கள் இதை போய் பேசுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹீரோ வந்து எப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு யோசனை கொடுத்துட்டோம் அப்படின்னு யோசித்தாலும், சரி நீங்கள் அவருக்கு ஒரு கடிதம் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கடிதமாக அது எப்படி எழுதணும் அப்படி இப்படிலாம் பேசிட்டு கடைசியாக பார்த்தா இவங்க ஆல்ரெடி கடிதம்லாம் எழுதி அதை வந்து சீல் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அதை வந்து ஹீரோயினுக்கும் அந்த 3வது நபருக்கும்
அந்த ஊரில் ஒரு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த வீட்டில் வந்து நம்ம அவங்கக்கிட்ட கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பதில் கடிதம் வந்து நாளைக்கு நீங்கள் எனக்கு இங்கே எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி 2 பேரும் அந்த 2வது நைட்டை வந்து முடித்து ரொம்ப ஒரு கனமாக வந்து ஒரு கனமான இதயத்தோடு வந்து நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு கிளம்புவார். ஸோ 3வது நாள் வந்து பகலில் வந்து இவருக்கு ரொம்ப ஹீரோவுக்கு வந்து எந்தளவுக்கு அவர் வந்து கஷ்டப்படுறாரு. இப்போ தான் நம்மக்கிட்ட ஒரு பொண்ணு பேசுச்சு, ஆனால் அந்த பொண்ணு வாழ்க்கையிலேயும் ஒரு நபர் இருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு எவ்வளோ வலி கொடுத்துச்சு. இது அந்த வலி எப்படி இருந்ததுன்னா, தன்னோட முதுமை காலத்தில் யாருமே இல்லாமல் ஒரு ஒரு முதியவர் இருக்காருன்னா அவருக்கு எப்படிப்பட்ட வலிகள் இருக்குமோ அந்த மாதிரி என்னோடய வாழ்க்கை ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் ஈவினிங் ஆகுது, மழை வர மாதிரி இருக்குது. மழை வந்தால் பார்க்க முடியாதுன்னு ஆல்ரெடி நாஸ்தங்கா சொல்லியிருந்தாங்க. ஆனால் நல்ல வேளையாக மழையும் நின்றுச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணதுமே நாஸ்தங்கா வந்து ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா இன்றைக்கி நைட்டு வந்து எப்படியும் அவர் வந்துடுவார், தன்னோட காதலன் வந்து வருவார் அப்படின்னு இவங்க 2 பேருமே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போது ஹீரோ வந்து எப்படியாவது நம்மளோட மனசுக்குள்ளே இருக்கிறத சொல்லலாமா வேணாமா அப்படின்னு நிறைய போராட்டங்களோடு இருக்காங்க. இடையில குறுக்கிற நாஸ்தங்கா வந்து, உங்களை ஏன் எனக்கு இவ்வளோ பிடிக்குது தெரியுமா? ஏன்னா நீங்கள் வந்து என் மேலே காதல் கொள்ளாமலே இருக்கீங்க, என் மேலே உங்களுக்கு லவ் வரலை அப்படிங்கிறதெல்லாம் அவங்க இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க. தன்னோட காதலன் வருவாரா மாட்டாரான்ற குழப்பத்திலே அந்த பொண்ணு வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குழப்பம்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, அவர் கண்டிப்பாக வருவார்னு ஹீரோவும் தைரியம் கொடுக்குறாரு. பேசிக்கிட்டே இருக்கும்போது யாரோ வர மாதிரி தெரியுது. உடனே இவர் வந்து ஹீரோ வந்து நாஸ்தன் காக்கிட்டேருந்து கொஞ்சம் நகர்ந்து வர்றதுக்கு ட்ரை பண்ணுவார். அப்போது பார்த்தா ஆனால் தன்னோட காதலன் வந்திருக்க மாட்டார். அப்போ நாஸ்தங்கா சொல்லுவாங்க, ஏன் நீங்கள் தள்ளி போகிறீங்க? அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, அவர் கண்டிப்பாக நம்மளோட அன்பை வந்து புரிஞ்சுக்குவார் அப்படிம்பாங்க. அதை வந்து காதல்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியாது, என்ன காதல் இந்த பொண்ணு சொல்லுது, இது அன்பா காதலா அப்படின்னு அவர் ரொம்ப கன்ஃபியூஸாகவே இருப்பார். இவங்க மறுபடியும் அவருக்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கி நாள் எப்படிலாம் போச்சு தெரியுமா நாஸ்தன்கா அப்படின்னு இவர் வந்து பேச ஆரம்பிப்பார். அவங்களுக்கு அதை பற்றிலாம் யோசனையே இருக்காது. சரி ஓகே சொல்லு, சீக்கிரமாக சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அவங்க வந்து யாராச்சும் வராங்களான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. தன்னோட காதலன் வராரான்னு எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவரோட ஃபீலிங் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு ஏதோ புரிஞ்ச மாதிரி, சரி போதும் இதுக்கு மேலே எதுவும் நீங்கள் சொல்ல வேண்டாம், ஒரு மணி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 11 மணி ஆகிடுச்சு, நம்ம கிளம்பலாம், நாளைக்கு கண்டிப்பாக அவர் வருவார் அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. ஆமாம் கண்டிப்பாக வருவார்னு அவரும் சொல்கிறாரு. இவங்களும் கடைசியாக கிளம்பும்போது நம்ம கண்டிப்பாக எப்போவுமே இப்படியே இருக்கணும் அப்படின்னு கைப்பிடிச்சி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாஸ்தன்கா அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் அவருக்கு வந்து அவங்களோட வீட்டு சந்து வரைக்கும் போவார், எங்கெங்கேயும் சுற்றுவார். கடைசியாக சரி ஓகே நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வீட்டுக்கு போயிடுவார். தனியாக விடப்பட்ட ஒரு மனுஷன் மாதிரி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பார். அடுத்த நாள் போயிட்டு ஏதாவது கடிதம் இருக்கான்னு ஹீரோ போய் செக் பண்ணி பார்ப்பார். அவர் சொன்ன இடத்துல கடிதம் எதுவுமே இருக்காது. இவர் நினச்சிக்குவார், ஓகே எப்படி கடிதம் இருக்கும், 2 பேரும் இப்போ ஒன்று சேர்ந்துருப்பாங்க, அதனால் இங்கே எதுவும் லெட்டர் இல்லை அப்படின்னு நினச்சிக்குவாங்க. சரி எதுக்கும் நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணி போய் பார்க்கலான்னு ஒரு 9 மணிக்கு போவார் அதே இடத்துக்கு. ஹீரோயினும் இவரும் சந்திச்சுக்கிற அந்த இடத்துக்கு போய் பார்ப்பார். இவருக்கு முன்னாடி அங்கே ஹீரோயின் வந்து வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. அவங்கள பார்த்ததும் இவர் வந்து நாஸ்தன்கான்னு கூப்பிடுவார். இவரோட குரல் கேட்டதும் அவங்க வந்து அப்படியே ரொம்ப எக்ஸைட்டடாக, கொடுங்க அதை என்கிட்ட கொடுங்கன்னு கேட்பாங்க. என்னத்தை கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு புரியாமல் கேட்பார். அந்த லெட்டர் எங்கள் கடிதம் எங்கன்னு கேட்பாங்க. பதில் கடிதம் எதுவுமே தன்னோட காதலன் கிட்ட இருந்து வரலை, காதலனும் வரல அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறம் நாஸ்தங்கா ரொம்ப உடஞ்சிருவாங்க, ரொம்ப அழ ஆரம்பிப்பாங்க. இவரால் அதை பார்க்கவே முடியாது. அவரும் சமாதானப்படுத்துறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணிட்டு, சரி கட்டாயமாக நாளைக்கு நான் போய் நேர்லேயே அவர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. பேசினா என்ன ஆக போகுது, வேண்டாம், அவர் வந்து எனக்கு வந்து துரோகம் செஞ்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி இவங்களும் ரொம்ப உடஞ்சி அழுவாங்க. அவருக்கு வந்து என் மேலே எந்த ஒரு இதுவுமே இல்லை, அவர் என் மேலே எந்த ஒரு உணர்வும் அவருக்கு கிடையாது, இல்லைன்னா நான் இப்படி தவிர்க்க விட்டுருக்க மாட்டார், 1 வருஷமாக தவிச்சிட்ருக்கேன் நான் இங்கே, ஆனால் அவருக்கு எதுவுமே அதெல்லாம் புரியலை அப்படின்னு இவங்க வந்து ரொம்ப அவரை வந்து திட்டிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நான் இனிமேல் அவரை பற்றி நான் யோசிக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறமா இவர் வந்து சரி இப்போ சொல்லுவோம் அப்படின்னு அவர் வந்து அவரோட காதலை வந்து சொல்லுவார். அதை கேட்டதும் அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா அவங்க பேச ஆரம்பிக்கும் போதே நீங்கள் வந்து என்னை காதல் பண்ணக்கூடாது அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டு தான் பேசியிருப்பாங்க. அப்படி இருந்தும் இவர் வந்து தன்னை காதலிக்கிறாங்கன்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி கில்ட்டாக இவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆசையாக காதலித்த அந்த ஒரு நபர் கண்டிப்பாக தனக்கு கொடுத்த அந்த ஒரு ப்ராமிஸ்க்காக கண்டிப்பாக வந்துடுவார்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் வந்திருக்க மாட்டார்.
அவர் ஊருக்கு வந்தும் தன்னை பார்க்க வரலன்ற அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில் இருப்பாங்க. ஆனால் அதே சமயம் தனக்காக இவ்வளோ ஒரு அன்பு காட்டுற ஒரு நபர் இங்கே இருக்கார், அவர் நமக்காக நிறைய விஷயங்கள் செய்கிறாரு, அதுவும் இத்தனை வருஷமாக வாழ்க்கையில் அவர் தனிமையாக தான் இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு நிஜமாக ஒரு சந்தோஷமாக நம்ம தான் இருந்திருக்கோம். இப்போ அவர் வந்து நம்மளை விரும்புகிறேன்னு சொல்லியும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியலேன்னு அவங்க ஒரு மாதிரி ஒரு மனப்போராட்டத்திலே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் அவங்களும் வந்து ஓகே, இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து என்னை காதலிப்பீங்க அப்படின்னா நானும் வந்து உங்களை ஏற்றுக்க தயாராக இருக்கேன், நீங்கள் என்னை ஏற்றுக்குவீங்களான்ற மாதிரி நாஸ்தென்காவும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அந்த சமயத்தில் கண்டிப்பாக ஹீரோவுக்கு வந்து சந்தோஷமாக தான் இருக்கும். 2 பேருக்குமே அது அந்த வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு சுச்சுவேஷனலாக ஏற்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். அது வந்து சரி நம்ம பேச்சை மாற்றலாம் அப்படின்னு பேச்சை மாற்ற ஆரம்பிப்பாங்க. நாளைக்கே நீங்கள் இங்கே இருக்கிற வீடு, உங்களோட பழைய வீடை காலி பண்ணிட்டு எங்கள் வீட்டு மாடிக்கு வந்து குடி வந்துடுங்க அப்படின்ட்டுலாம் பேசுவாங்க. நிறைய விஷயங்கள் 2 பேரும் ஒரு காதலர்கள் மாதிரியே பேசிக்குவாங்க. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஓகே, நமக்கும் வந்து சரி இதுக்கப்புறம் இவங்க 2 பேர் தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அதை படிக்கும்போதே நல்லா இருந்தது. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரமாக நம்ம பேசிட்டே இருக்கோம், சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி ஓகேன்னு ஏதோ மேகத்தை பாருங்க அப்படின்லாம் ஹீரோ ஒரு கவிதையாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நாஸ்தன்கா வந்து அதை பார்க்காம யாரோ ஒருத்தரை பார்த்து அப்படியே சிலையாக நின்றுட்டுருப்பாங்க. யார் அது அப்படிங்கும்போது தங்களை கடந்து போன ஒரு நபர் திரும்பி வந்து நாஸ்தன்கான்னு கூப்பிடுவார். அப்போ தான் தெரியும் காதலன் வந்துட்டார் அப்படிங்கிறது. ஹீரோயினோட காலெலாம் நடுங்கும், அவளுக்கு என்ன செய்கிறதுனே புரியாது. அப்படியே ஹீரோ பக்கத்தில் போயிட்டு நெருங்கி நின்றுக்குவாங்க. அந்த காதலன் வந்து மறுபடியும் ஒரு 2 ஸ்டெப் இவங்களை நோக்கி வந்ததுமே உடனே ஹீரோ கிட்டேருந்து பிச்சுக்கிட்டு ஓடி போய் அந்த தன்னோட காதலனை வந்து கட்டி பிடிச்சிக்குவாங்க. அப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரியாது, திரும்பி ஓடி இவர்கிட்ட வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு மறுபடியும் தன்னோட காதலன்கிட்டயே போயிடுவாங்க. இந்த நேரம் நாஸ்தன்காவோட உணர்வு வந்து நம்மளால் நல்லா புரிஞ்சிக்க முடியும். இப்போ தான் அவங்க முடிவு எடுத்திருப்பாங்க. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து சரி அவர் வந்து இனிமேல் வரப்போகிறதே இல்லை அப்படின்னு நினச்சி அவங்க அந்த முடிவு எடுத்திருப்பாங்க. இத்தனை நாளுமே இவருக்காக தான் காத்துட்டு இருந்திருப்பாங்க, தன்னோட காதலனுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவர் தான் இவங்க ரொம்ப விரும்பி இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவர் திரும்பி வந்ததுக்கு அப்புறமும் அவங்களால இவர் பக்கத்தில் நிற்கவும் முடியாது. அந்த ஒரு ஒரு பொண்ணோட ஒரு மனப்போராட்டம் இருக்கும் இல்லையா, அது வந்து படிக்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் அவனோட ஹீரோவோட மனப்போராட்டம் இருக்கும் இல்லையா, இத்தனை வருஷமும் தனிமையிலே வாழ்ந்த ஒரு மனுஷன் நிஜமாக ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து இப்போ தான் பேசி ஒரு 3 நாள் தான் ஆச்சு, 4வது நாள் நைட்டு தான் இது. 4 நாள்லேயே தன்னோட நிஜ வாழ்க்கை வந்து முடிஞ்சிருச்சு, இனிமேல் திரும்பவும் எனக்கு வந்து கற்பனை உலகம்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் யோசித்து இப்போ அந்த பொண்ணு தனக்கு பிடிச்ச பொண்ணு தனக்கு ஓகே கூட சொல்லியிருக்கு. ஓகே சொன்ன கொஞ்ச நேரத்திலே இப்படி வந்துட்டாங்களேன்ற அந்த உணர்வுகளாக இருக்குல்ல, அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். இது வரைக்கும் இரவுகளாக இருக்கும். அடுத்த நாள் காலையில் நாஸ்தன்கா கிட்டேருந்து ஹீரோவுக்கு ஒரு கடிதம் வரும். நீங்கள் என் மேலே இன்னும் கோவமாக தானே இருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் ஒருத்தராக இருக்க முடியாதா, நீங்கள் அவராக இருக்கக்கூடாதா, இல்லை உங்கள் 2 பேரையுமே என்னால் காதலிக்க முடிகிற ஒரு நபராக இருக்க முடியாதா அப்படின்னு அவங்களோட எண்ணங்களை எல்லாத்தையுமே அதில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் என்னை வெறுத்துடக்கூடாது, நீங்கள் என்னை காதலிக்க உன்னோட இடத்துலேருந்து அவங்க ஒரு நன்றி கூறுற விதமாக ஒரு கில்ட்டோட ஒரு காதலோட அந்த லெட்டரை எழுதியிருப்பாங்க. அந்த லெட்டர் திரும்ப 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 நம்ம ஹீரோ படிச்சுக்கிட்டு இருப்பார். கண்டிப்பாக அவங்க மேலே வெறுப்பெல்லாம் வராது. ஏன்னா அந்த அளவுக்கு தனிமையில் இருந்த ஒருத்தருக்கு ஒரு நிஜ வாழ்க்கையோட இன்பத்தை காட்டின ஒரு பொண்ணு. ஸோ என்றைக்குமே தன்னோட வாழ்நாளில் இந்த நாஸ்தன்கா எந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிறதோட இந்த புத்தகத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. இதை படித்து முடிக்கும்போது நமக்கே ஒரு மாதிரி பாரமாக இருக்கும். இடத்துலையாவது ஷாம்க்கு கண்டிப்பாக வேறு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைஞ்சிரும்னு ஒரு இது இருக்கும். பட் இந்த புத்தகத்தை படித்து முடிக்கும் பொழுது ஹீரோ மேலே அவ்வளோ ஒரு பரிதாபம் வந்து ஒட்டிக்குது. இதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணியிருப்பான், இவனோட வாழ்க்கை எப்படி போயிருக்கும், என்ன ஆகியிருக்கும் அப்படின்ற ஒரு கண்டிப்பாக இவரால் இந்த விஷயங்களெல்லாம் மறந்துட்டு வேறு விஷயங்களுக்குள்ளே போயிருக்க முடியுமா, எப்படி இருந்திருப்பார், அவரோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு அதை பற்றி நிறைய நேரம்
நான் சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்கள் இந்த புத்தகத்தை படிச்சிட்டிங்கன்னா இந்த புத்தகத்தை படிக்கும்போது உங்களுக்கு என்ன உணர்வு ஏற்பட்டுச்சு, இந்த கதாபாத்திரங்களில் உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏன் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த புத்தகத்துக்கும் இயற்கை படத்துக்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, உங்களுக்கு புக்கு படிக்கும்போது பிடிச்சிருந்ததா இல்லை படம் பார்க்கும்போது பிடிச்சிருந்ததா, என்ன டிஃப்ரென்சஸ் இருந்தது அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு புத்தகம் என்கிட்ட என்ன பேசுச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனோட அடுத்த புத்தகம் பேச தெரியல உங்களை மீட் பண்ணுறேன். டாடா பாய்.